the bell icon on YouTube and don't miss another update. இஸ்ரேலை நோக்கி ஈரான் பெரிய ஒரு தாக்குதல் சம்பவம் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த சம்பவத்தை ரொம்ப அழகாக தடுத்து நிறுத்திட்டாங்க அமெரிக்க கூட்டணி. அது ஈரானுக்கு கூட அதிர்ச்சி இருக்காது. ஏன் அப்படின்னா நம்மளே விரிவாக அதை பற்றி பார்த்துட்டோம். அது யாருக்கு அதிர்ச்சி அப்படின்னு கேட்டோம்னா உக்ரைன் மக்களுக்கு தான் அதிர்ச்சி. அடப்பாவிகளா 200 மிசைல்களை தட்டி விடுறாங்க, போய் இவனுங்களும் தடுத்து விட்டாங்க. இஸ்ரேல், அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் அப்படின்னு 4 நாடுகளும் களத்தில் இறங்கி பெரிய அளவு தடுத்துட்டாங்களே. என்னதான் இஸ்ரேலுக்குள்ள பெரிய அளவு டெக்னாலஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருந்தாலும் அமெரிக்கா களத்தில் இல்லை, அவங்களோட போர்க்கப்பல்கள் விமானங்கள் தடுக்கலை அப்படின்னா நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். நமக்கு அப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு தான் தூக்கி போட்டிருக்கோம். ஆனால் புண்ணியம் கிடையாது, ஏன்னா லேட் ஆகி போச்சு. ஏறக்குறைய எல்லாத்தையும் இழந்து அந்த மக்கள் நிற்கிறார்கள். இந்த எல்லாத்தையும் இழந்து ஏற்கனவே நடந்து போச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த மக்களுக்கு. இப்போ இறுதியாக அந்த மக்கள், அதாவது ஒரு 90-80% மேலே ஜெலன்ஸ்கி மீது நம்பிக்கை இல்லை, இந்த யுத்தத்தில் நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 20% பேர் ஜெலன்ஸ்கி மேலே நம்பிக்கை இல்லை, எங்கள் நாட்டு இராணுவம் ஜெயிக்கும் அப்படிம்பாங்க. அது எப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த நாட்டு பற்றில் இராணுவம் ஜெயிச்சே தீரும் அப்படிம்பாங்க. இப்போ அந்த 20% மக்களோட இராணுவம் தான் சரண்டர் ஆகிருக்கு ரஷ்யா கிட்ட இராணுவம் சரண்டர் ஆகிறது அப்படிங்கிறது புது கதை இல்லை. ரஷ்யா ஏற்கனவே ஒரு டோல் ஃப்ரீ நம்பரையே அசைன் பண்ணி சரண்டர் ஆகிறவங்க இதில் பதிஞ்சுக்கலாம், வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக பேரலராக போய்கிட்டு இருக்கு. இந்த தாட்டி மிகப்பெரிய எலைட் படையணி ஒன்று போய் சரண்டர் ஆயிடுச்சு. இது மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் தான் வரும் நாட்களில். எந்த அளவுக்கு அப்படின்னா பிரிட்டன் வேகமாக வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட சொல்லியிருக்கு. அதாவது இப்படி போச்சு அப்படின்னா இராணுவத்தில் ஒவ்வொரு படையணியாக கொண்டு போய் சரண்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்கள், அப்புறம் யுத்தத்தையே நடத்த முடியாது. ஆயுதங்கள் கொடுக்கலாம், வெளியில் தெரியாமல் வீரர்கள் கொடுக்கலாம், அதுக்குன்னு ஒரு நாட்டுக்கு இராணுவத்தையா கொடுக்க முடியும்? இதை சரி பண்ணல அப்படின்னா தோல்வி உறுதி அப்படின்னு பிரிட்டன் ஜெலன்ஸ்கி கிட்ட சொல்லிட்டு போயிடுச்சு. இதையும் எல்லா ஏஜென்சிகளும் பிரேக் பண்ணி வச்சுருக்காங்க. சரண்டர் எடுக்கும்போது ரஷ்யா சும்மா இருக்குமா? எல்லா ஃபுட்டேஜையும் எடுத்து அவங்களோட டெலகிராம் சேனல்களில் பூரா போட்டு விட்டாங்க. இந்த என்டையர் ஸ்டோரியை பற்றி ஜெலன்ஸ்கி வாயே திறக்கலை. அதாவது ரஷ்யா கிட்ட மாட்டினது ஓகே, அது ஜெலன்ஸ்கி பெருசாக சொல்ல மாட்டார், அவங்க இராணுவ வீரர்கள் சரண்டர் ஆகிறத. பிரிட்டன் வந்து மிரட்டிட்டு போனது அதையும் சொல்லலை. எதையுமே சொல்லாமல் புதுசாக 2 விஷயம் பேசியிருக்காரு. ஒரு விஷயம் எல்லாருக்கும் தூக்கி போட்டிருக்கும். என்ன அப்படின்னா 2025 ஒரு கவுண்டர் அஃபென்ஸ் தலைவர் பிளான் பண்ணுறாராமா. அதுக்கு உறுதுணையா முழுக்க பிரான்ஸ் கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லி மேக்ரான்கிட்ட போய் பேசியிருக்காரு. 2024 இப்போ தான் ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்கு. 2025 ஆரம்பமா நடுவா இறுதியான்னு தெரியல. இவர் கவுண்டர் அஃபென்ஸை ஆரம்பித்து திருப்பி கிழிச்சு போடுவாரா அப்படின்னு பிரான்ஸும் நினச்சிருக்கோம், சொந்த நாட்டு மக்களும் நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை தான், மெயினான 2 விஷயத்தை விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காரு. இது எல்லா பேருக்கும் தூக்கி போட்டுருச்சு. 2வது, ஒரு பக்கம் பெரிய அளவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு படம் காட்டிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல், அமெரிக்கா. அப்படி இருக்கும்போது ஜெர்மனி கிட்ட இருந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஜெர்மனி தரேன்னு சொல்லிருச்சு. தரேன்னு சொன்னதுக்கே ஜெர்மனி கொடுத்துருச்சு. இனிமேல் நம்ம சாதிக்க போகிறோம். இது மட்டும் கிடையாது, ஜெர்மனியை தொடர்ந்து இனிமேல் பல நாடுகள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி 2வது விஷயத்த பேசியிருக்காரு. ஏறக்குறைய மெயினான மேட்ரை விட்டுட்டு பிரான்ஸ், ஜெர்மனின்னு 2 பிராந்திய வல்லரசுகள் சொன்ன 2 விஷயத்த ஒன்று இவராக போய் சொல்லிக்கிட்டாரு பிரான்ஸ் கிட்ட. ஜெர்மனி வழக்கமாக சொல்லக்கூடியது தான், ஒரு 10 நாள் அமைதியான்ட்டு 1 தரேன் 2 தரேம்பாங்க. திருப்பி ஒரு 10-20 நாள் கழிச்சு அந்த 1-2 தரதுக்கு டிலே ஆகும் அப்படிம்பாங்க. இப்படியே ஒரு 3 மாதத்தை ஓட்டக்கூடிய நாடு தான். அதனால் அவங்க தர ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. இந்த 2 விஷயத்த மனுஷன் பேசுகிறாரு, அந்த மெயின் 2 மேட்ரை விட்டுட்டு. இதுக்கு நடுவில் அமெரிக்காலேயே மிகப்பெரிய புகைச்சல் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பைடன் நிர்வாகம் பொறுத்தவரை முழுக்க ஜெலன்ஸ்கியை மையமாக வச்சே போகிறாரு. உக்ரைனை மையமாக வச்சு போகணும், உக்ரைனை மையமாக வச்சு போனால் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஜெலன்ஸ்கி ஒரே ஒரு ஆள் கிவ்லையோ லிவிலையோ இருக்கிறனால நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி பைடன் கட்சியிலேயே போர்க்கொடி தூக்க ஆரம்பிக்கிறாங்க. சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, உதவிகளை நிறுத்திடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரையும் உதவிகளை நிறுத்துறேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணலை. அவர் இந்த
யுத்தத்தையே நிறுத்துறேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் இவர்கள் மெல்ல கிரெடிட் சிஸ்டத்துக்கு மாறினார்கள். மொத்தமா கிரெடிட்டுக்கு மாறு அப்படின்னு சண்டை போடுறாரு. இந்த சண்டையில இருந்து தப்பிக்கணும், தேர்தல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா உக்ரைனை கலட்டி விடணும் அப்படின்னு பைடனோட சொந்த கட்சியிலே இப்ப குரல்கள் எழ ஆரம்பிக்குது. பைடன் அதை கேட்டுட்டு கழட்டி விட்டாருன்னா முடிஞ்சுச்சு ஜோலி. இல்ல அப்படியே சுத்தி விட்டு இழுப்போம் அப்படின்னாலும் முடிஞ்சுச்சு ஜோலி. என்ன இம்மீடியட்டு இல்ல 2 நாள் கழிச்சு. நிலைமை இப்படி இருக்கும்போது, யார ஏமாத்த ஜெலன்ஸ்கி இந்த ஆத்து ஆத்துறாருன்னு தெரியல.